அம்மாட்ட லவ் யூ அப்படிலாம் சொன்னதில்ல. அம்மா லவ் யூமா இருக்காரு, அந்த ரொம்ப கஷ்டப்படுறேன். நம்ம செய்கிற வேலையை வந்து லவ் பண்ணி செய்யணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நம்ம லைஃப்பில் ஒரு மென் இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாதுன்னு இல்லை, நம்மளால இருக்க முடியும். டீச்சர்ஸ் ஆகணும்னு ஆசை, பட் ஃபேமிலி ப்ராப்ளமும் ஒர்க்கு போகிறோம். வந்து தளர்ந்து போகக்கூடாது. எதுலையா இருந்தாலும் முயற்சி செஞ்சால் முடியாது எதுவுமே இல்லை. என்ன முயற்சி பண்ண ஒன்றுமே மேலுக்கு வர முடியல. இது வந்து எனக்கு வாய்ப்புலாம் போயிடுச்சு, சின்னதுலேயே மேரேஜ் ஆயிடுச்சு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் முகமது ஃபயாஸ். மார்ச் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகளிர் தினம் வரப்போகுது. அதை முன்னிட்டு பெண்கள் வந்து சமூகத்திலையும் குடும்பத்திலையும் எவ்வளோ பிரச்சனையை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத பொதுமக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பெண்ணா யாரும்? என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பெண்ணானா எங்கள் அம்மா தான். எதனால? ஏன்னா எங்கள் அம்மா வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு வந்தாள் தான், இப்போவும் கஷ்டப்படுறாங்க. எங்கள் அம்மா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எனக்கு வந்துட்டு எங்கள் அம்மாவை பார்த்து இப்படித்தான் லைஃப் இருக்குமா, இப்படித்தான் போகணுமா அப்படின்றத வந்து எங்கள் அம்மாவை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அம்மா தான் எனக்கு மோட்டிவேஷன். சின்ன வயசுல உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை? எனக்கு நான் ஒரு நல்ல அதிகாரியாக ஆகணும்னு ஆசை. ஸோ நான் இப்போ வந்து ஐஏஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பெண்ணா யாரு? அம்மா தானா. எதனாலனா அவங்க தானே எல்லா டேலையுமே நம்மளுக்காக அவங்க டேஸ் எல்லாமே அர்ப்பணிக்கிறாங்க, நம்மளுக்காக டெடிகேட்டிவாக இருக்காங்க. எந்த ஒரு நம்ம ஏதாச்சும் பண்ணனா நம்ம அவங்க திருப்பி பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்காம நம்மளுக்கு எல்லாமே செய்கிறது அவங்க தான். சின்ன வயசுல உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை? எனக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை. உங்கள் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு? ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. உமன்ஸ் தானே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர உமன் யாருங்க மேடம்? ஃபஸ்ட்டு உடனே என் அம்மா தான் சொல்லுவேன். எதனால? இதனால இப்போது நான் சிங்கிள் உமன் தான். ஹஸ்பண்ட் விட்டு போய் ஒரு 1.5 இயர் ஆச்சு. அப்போ நான் அங்கேருந்து வந்து அம்மா தான் என்னை பார்த்துக்கிறாங்க. ஸோ அம்மா தான் சொல்லுவேன். ஓகே. நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? சின்ன வயசுல கனவு என்ன? எப்படியோ டிகிரி முடிக்கணும் இருந்தேன். அப்போது பட் 12th எக்ஸாம் அப்பா இறந்துட்டார். அப்போ படிக்க முடியல. அப்போ தான் ஜாபுக்கு வந்துட்டேன், அதனால் படிக்க முடியல. ஓகே. உங்களுக்கு முக்கியமான ஒரு பெண்ணை யாரை சொல்லுவீங்க? என்னோட மதர். எதனால? என் டேட் கொஞ்சம் சரியில்லை, என் பேரண்ட் தான் எனக்கு எல்லாமே, மதர் தான் எல்லாமே. ஓகே. உங்க சின்ன வயசுல உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை? எனக்கு டீச்சர். என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th முடிச்சிருக்கேன். டீச்சர்ஸ் ஆகணும்னு ஆசை, பட் ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் ஒர்க்குக்கு வரேன். ஓகே. உங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான தருணம்னு எதை சொல்லுவீங்க? என் ஃப்ரெண்ட் கல்யாணி, அவ கூட இந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ். ஓகே. ரொம்ப நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த கஷ்டத்துலேருந்து தாண்டி வர்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த விஷயங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்படிதான் சொன்னோம். எனக்கு எல்லாமே என் அம்மா தான். அவங்க வந்து ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளம் என்ன வந்தாலும் என் அம்மா தான் நீ கொஞ்சம் இதாக இரு, நான் உனக்கு இருக்கிறேன், இதை தாண்டி நீ வரணும். படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு நர்ஸ் ட்ரைனிங்கெல்லாம் போனேன், செட் ஆகல, வீட்டில் இருந்தேன். அப்புறம் மேரேஜ் ஆச்சு, அவரும் கொஞ்சம் வேண்டாம் அப்படி இப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போகணும், அவரும் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தார். ஒரு உமன்னா யாரை சொல்லுவீங்க? அம்மா அப்பா தான் சொல்லுவோம். எதனாலங்க மேடம்? நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்கல்ல. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து என்ன ஆகணும்னு ஆசை? நல்லா படித்து நல்லா ஓதணும்னு ஆசை. எங்கள் வீட்டில் அதெல்லாம் செய்யலை. ஓகே. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான தருணம்னு என்ன சொல்லுவீங்க மேடம்? எதுவுமே இல்லைங்க, எல்லாமே ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க போல் பார்த்தாலே தெரியுது. அந்த கஷ்டத்துலேருந்து மேலே வர்றதுக்காக நீங்கள் என்னென்ன முயற்சிகள் பண்ணீங்க? என்ன முயற்சி பண்ண ஒன்றுமே மேலுக்கு வர முடியல. கடை வச்சுருந்தோம், ஒன்றுமே பண்ண முடியல. வந்து நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன், சிலதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை. ஓகே. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க? நான் சின்ன வயசுலேருந்து டெய்லராக பழகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. பரதநாட்டியம் இந்த 2 எனக்கு ஒரு சின்ன வயசுல ஒரு ஆர்வம் இருந்தது. இப்போ அது இல்லாமல் போச்சு. ரொம்ப கஷ்டத்தில் இருக்குங்காட்டி நான் அந்த இது விட்டுட்டேன். உங்கள் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சின்னா எது சொல்லுவீங்க? சந்தோஷமான விஷயம்? சந்தோஷம் நிகழ்ச்சின்னா எப்பவுமே கஷ்டம்தான். ஒரு நாள் சின்ன சம்பவம் சொல்லுங்க. இந்த தருணத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் என் வாழ்க்கையில அப்படின்னா ஏதாவது சொல்லுங்க. வாழ்க்கையில நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் சந்தோஷமா இருக்கேன். மகளிர் டே அன்னைக்கு உங்க மைண்ட்ல வர முதல் பெண் யாரு மேடம்? எனக்கு 2 பொண்ணுங்க. பேரு? சுஜி, சுனிதா. எதனால மேடம்? எனக்கு என் வீட்டுக்காரர் இல்லைங்க, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. நான் தான் கஷ்டப்பட்டு 2 பேர்த்தையுமே படிக்க வைக்கிறேன். அதனால எல்லாமே எனக்கு என் பிள்ளைங்க தான். உங்களுடைய சின்ன வயசு கனவு என்ன மேடம்?
எனக்கு சின்ன வயசு கனவு நல்லா படிக்கணும்னு இருந்துச்சு. ஆனால் படிக்க முடியல. எங்கள் அப்பா வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ கட்டி கொடுத்தாக்க ரொம்ப கஷ்டப்படுறேன். யாரோட ஆதரவு இல்லாமல் நான் இப்போ வேலை செஞ்சு என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன். ஓகே ஓகே. உங்கள் லைஃப்லேயே ஒரு ரொம்ப சந்தோஷமான தருணம்னா? எனக்கு ரொம்ப சந்தோஷமானது, நான் நல்லா வேலை செஞ்சு நல்லா முன்னேறி எல்லாத்தையும் முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும். என் 2 பிள்ளைகளையும் படிக்க வச்சு நல்லா முன்னேற்றி காமிக்கணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆமாம். ஆனால் அந்த கஷ்டத்தை தாண்டினது எப்படிங்க மேடம்? நான் எப்படி தாண்டேன்னா, என் வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணிட்டு வந்து சொந்த தொழில் செஞ்சு கைத்தொழில் செஞ்சு நான் வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்டில் வந்தேன். இப்போ என் வீட்டுக்காரர் இறந்துகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். உமன்ஸ்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர ஞாபகத்துக்கு வர உமன்ஸ் யார்? அன்னை தெரசா. அன்னை தெரசா. எதனால? அவங்க நல்லா குழந்தைங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேங்க மேடம். ஓகே ஓகே. நீங்கள் ஒரு பெண்ணாக உங்களை பற்றி நீங்கள் பெருமை கூட படக்கூடிய விஷயம் என்ன சொல்லுவீங்க? எனக்கு எங்கள் அம்மாவுக்கு மகளாக பிறந்ததே நான் பெருமையாக நினைக்கிறேன். ஓகேங்க மேடம். ஓகே. உங்கள் சின்ன வயசுலேருந்து என்ன ஆகணும்னு ஆசை? எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்படி ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நிறையா வந்து சந்தோஷங்கள் இருந்திருக்கும். அந்த சந்தோஷமான ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷ விஷயம் என்ன சொல்லுவீங்க? முக்கியமான சந்தோஷ விஷயம்னா அக்கா, கூட பிறந்த அக்கா எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நானும் அவங்களுக்கு நல்லா, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஓகேங்க மேம். ஓகே. உங்களுக்கு உமன்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர உமன் யார் மேடம்? எங்கள் அம்மா தான். ஓகே. எதனாலங்க மேடம்? அவங்கனால தானே நான் அந்த பூமிக்கு வந்தேன். அவங்க தான் எனக்கு எல்லாமே. உங்கள் சின்ன வயசுல நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? உங்களுக்கு கனவு என்ன? சின்ன வயசில் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா, நான் வந்து படிப்பு எனக்கு கம்மி தான், இருந்தாலும் தொழில் மூலியமாக நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைச்சேன். அது வந்து எனக்கு வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு. சின்னதுலேயே மேரேஜ் ஆயிடுச்சு. எதனாலங்க மேடம்? எதனாலன்னா, எங்கள் வீட்டுக்காரர் என்னை ரொம்ப பிடிச்சது. லவ் மேரேஜ் இல்லை, ரொம்ப பிடிச்சதுன்னாங்க. அதனால அவங்க வந்து நகை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வைக்கிறேன்னாங்க. படிப்புக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்க. ஓகே. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான தருணம்னா என்ன சொல்லுவீங்க? என் வாழ்க்கையில் சந்தோஷம் என் பொண்ணை பார்த்தது. முத என் பொண்ணை பார்த்தது. ஓகே. நீங்கள் நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க இடையில. அந்த கஷ்டங்களை தாண்டி வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக உங்களுக்குள்ளே இருந்தது என்ன மேடம்? கஷ்டங்களை தாண்டி வர்றதுக்கு மோட்டிவேஷனாக என்ன சொல்கிறது, நிறைய கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் ஒரே ஒரு மனசுக்குள்ள ஒரு வைராகியம், எனக்கு வாழ்க்கையில் முன்னேறுவேன், எதையும் சாதிப்பேன்னு ஒரு வைராகியம் இருந்துச்சு. அதில் தான் நான் வாழ்க்கையில் வந்து ஒரு பிடிமானமாக இருந்தேன். பெண்கள் இன்னும் அடிமையாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், இன்னும் அடிமையாக தான். எதனாலங்க மேடம்? எதனாலன்னா, அவங்க வந்து என்னதான் வந்து வாழ்க்கையில் படித்தாலும் வேலைக்கு போனாலும் ஃப்ளைட் ஓட்டினாலும் இருந்தாலும் அவங்க வந்து ஆம்பளை மூலியமாக அடிமையாக தான் இருக்கிறாங்க. பெண்களுக்கான சுதந்திரம் எப்போ கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கான சுதந்திரம் எப்பவுமே கிடைக்காது. எதனால இந்த ஒரு முடிவு? அது எதனாலன்னா, ஆண்கள் வந்து அவங்கள புரிஞ்சுக்கணும் கொஞ்சம். ஏன்னா வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து பிறந்தது வந்து அம்மா மூலியமாக தான். அம்மா வந்து ஒரு பெண்ணு. அதனால அந்த தாயை மாதிரி ஒரு மனைவியும் பார்க்கணும், நேசிக்கணும். அது பொய்யா இருக்கக்கூடாது, உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உமன் யார் மேடம்? எங்கள் அம்மா. எதனால மேடம்? எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அதனால. ஓகே மேம். ஓகே. சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு என்ன ஆகணும் ஆசை? சின்ன வயசுலேருந்து ஆம்பிஷன் ஒன்றும் இல்லாமல் தான் இருந்துச்சு. படித்து 10th முடிச்சக்கப்புறம் ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சு, டிராயிங் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். பட் அது கொண்டு போக முடியல. அப்பாக்காக வந்து அதை மாற்றிட்டேன், ஃபீல்டை மாற்றிட்டேன். ஓகே மேடம். ஓகே. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம்னா என்ன சொல்லுவீங்க? எங்கள் ஃபேமிலியோட இருக்கிறது தான். எங்கள் சிஸ்டர்ஸ், அம்மா கூட, ஃபேமிலியோட, அப்பா கூட, எல்லாத்து கூட இருக்கிறது தான் மிஸ் பண்ணுறேன். ஓகே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்தில் வர உமன்ஸ் யார் சார்? இந்திரா காந்திம்மா. எதனால? அந்த அம்மா வந்து இரும்பு மங்கை, எதுவும் தைரியமாக செய்யும், எந்த முடிவும் தைரியமாக எடுக்கக்கூடிய திறமை அந்த அம்மா கிட்ட இருக்குது. அதுக்கு அடுத்தது ஜெயலலிதா, செல்வி, முன்னாள் முதல்வர், தமிழக முதலமைச்சர். எதனால சொல்கிறீங்க உங்களை? அவங்க எதுவுமே தைரியமாக எடுப்பாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், குறிப்பாக காஞ்சி பெரியாரை கைது பண்ணது அது மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக். ஜனாதிபதியே வந்து காஞ்சி பெரியாரை சந்தித்தவர். அப்படிப்பட்ட அவரை தவறு என்றால் முறைப்படி அவர் கைது செய்தார். அது மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக். அதனால அந்த அம்மாவோட தைரியம் தன்னம்பிக்கையும் உள்ள அந்த அம்மா. அதனால பெண்களில் அந்த அம்மாவை நான் வரவேற்கிறேன். பெண்கள் தைரியமாக இருக்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? பெண்கள் தைரியமாக இருக்கணும்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தைரியமாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து நல்ல கல்வி, நல்லா படித்தாங்கனாலே போதும். படித்து அவங்க கல்வி திறனை வளர்த்தனா
அதே அவங்களுக்கு தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மகளிர் தினத்துல உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான பெண்ணை யார் சொல்லுவீங்க சார்? முக்கியமான பெண்ணுனாவே முக்கியம்தான். எல்லாருமே தாய், மனைவி, மகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாருமே முக்கியம்தான். பெண்கள் இல்லாத வாழ்க்கை கிடையாது. பெண்கள் எல்லாருமே முக்கியமானவர்கள். எல்லாத்தையும் அவங்கள வந்து நம்ம என்ன சொல்கிறது, அவங்களுக்கு உண்டான மரியாதை அதை கொடுக்கணும். வாழ்க்கையில் முன்னேறணும்னா அவங்களுக்கு உண்டான பங்கை நம்ம ஒதுக்கி அவங்களுக்கு நம்ம நல்லது நினச்சி அவங்கள கூட நம்ம அவங்க வாழ்க்கையில் தொடர்வது ரொம்ப அவசியம். மகளிர் தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து உமன்ஸ் கஷ்டப்படுறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கேமரா பார்த்து சொல்லுங்கள். அது வந்து இப்போ நீங்கள் ஒரு நம்ம லைஃப்பில் ஒரு மென் இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாதுன்னு இல்லை, நம்மளால இருக்க முடியும். சரிங்களா? இப்போ மென் வந்து அவங்க நம்ம லைஃப்லேருந்து போயிட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல டவுன் ஆகக்கூடாது. நம்ம எப்படியும் இப்போ அவங்க இருந்தாலும் நமக்கு ஒரு 50%னா அவங்க இல்லைன்னா நம்ம அதை ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு மென் இருந்தாலும் ஒரு உமன் இருக்க முடியும்னு இல்லைல்ல. இப்போ அவர் போய் ஒரு 1.5 year ஆச்சு. இப்போ நான் தான் என் பேபி பற்றி நான் ஃபுல்லாக என் லைஃப் நான் தான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு மென் இல்லைன்னா உமனால இருக்க முடியும். அதை விட டாப்பில் மேலே நம்ம அவங்க மேலே நம்ம நல்லா பெஸ்ட்டாக நம்ம இருந்து காமிக்கணும். அதனால் டவுன் ஆயிடாது. பெண்கள் வந்து தளர்ந்து போகக்கூடாது. எதுலையா இருந்தாலும் முயற்சி செஞ்சால் முடியாது எதுவுமே இல்லை. முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். எல்லாரும் தைரியமாக இருங்க, யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம், சொந்த காலில் இருங்க. உழைப்பு தான் இன்னைக்கு. பெண்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், எதுலேயும் சோர்ந்து போகக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன்னா அதை நம்பக்கூடாது, மனசுக்குள்ளே வச்சுக்கணும். ஆனால் நம்மளுக்கு ஒரு திறமை இருக்குன்னு அது வெளியே காட்டணும். அதுதான் என்னோட. மகளிர் அன்னைக்கு பெண்களுக்கு என்ன வாழ்த்து சொல்ல விரும்புறீங்க? எல்லா பெண்மணியும் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில். அவங்க வந்து எதையும் வந்து தைரியமாக எடுத்துக்கணும். நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த தைரியமாக எடுத்துக்கணும், பிடிக்காத விஷயத்த நம்ம அதிலிருந்து விளைவிக்கணும். இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய பேரை சந்திச்சோம், நிறைய விஷயங்கள் பேசணும். பெண்கள் பார்த்தீங்கன்னா சமூகத்திலையும் குடும்பத்திலையும் எப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறதையும் அதுலேருந்து எப்படி மீண்டு வெளியே வராங்க அப்படிங்கிறதையும் நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெண்கள் நீங்களும் அவங்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.